இது வரைக்கும் இந்த மதுபான கதைகளுக்காக நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்க ஊருக்கு போன உடனே ரொம்ப அன்பா உபசரிச்சு அவங்க வீட்டுல இருக்கிற பொருள்லாம் எங்களுக்கு சாப்பிட கூட கொடுப்பாங்க. அவ்வளவு ஜாலியா இருந்தாங்க. அவங்க கதைகள்லாம் எங்ககிட்ட அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாட்டி வந்து திருப்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற மாடப்பள்ளின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்கு போன உடனே எல்லாரும் எங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்க கதைகளை எல்லாம் திருடிட்டு போக வந்து ஒரு மாயாவி கூட்டம் மாதிரியே எங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து அவங்க கதைகளை எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து அப்படி கை அமைப்பாங்க. அப்படி சொல்லாத அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி எல்லாம் வந்து அவங்க கதைகளை சொல்ல தயங்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மர்மமாகவே இருக்கு. ஆந்திராவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த மாடப்பள்ளி. இந்த ஊர்ல மதுபான கடைகளோடு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சல். அந்த ஊர்ல வந்து சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறதால வந்து அவங்க இந்த சாராயம் காய்ச்சறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க கதைகளை சொல்றதுக்கு ரொம்ப தயங்கியதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க கதைகளை சொல்லும் போது அவங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் சாராயம் கிடைக்குது, இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடவே எல்லாரும் அப்படியே இருந்தாங்க. இப்படி போயிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது குடிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து 20 ரூபா பணம் வாங்க ஒருத்தர் வந்தாரு. வந்த ஒருத்தர்கிட்ட வந்து நாங்க கேட்டோம், நீங்க உங்க கதையை சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவரு கொஞ்சம் அப்படி தயங்கிட்டு, ஓகே நான் என் கதையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சவர் தான் நம்ம பாஸ்கரன். மூட்டை சிமெண்ட் மூட்டை வார மூட்டை கூலி வேலைக்கு அங்கே கொடுத்தாலும் போகிறோம். டெய்லி கிடைக்கிற வேலைக்கு போகிறேன் சார். இல்லைன்னா எம்டி தான், சும்மா தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி டிரைவர். ஆனா முதல்ல நீங்க எப்படி குடிக்க ஆரம்பிச்சீங்க? என்னுடைய டிரைவர் வந்து சாப்பிட்டாதான் டியூட்டின்ட்டார். அந்த கூட்டோடு தான் வண்டி போனார். இந்த கூட்டம் நிப்பாட்டு அவர் சாப்பிட்டாதான் அவனுக்கு டியூட்டி ஆகிட்டார். அதனால சாப்பிட்டேன். இதுக்கு பிறகு புதூர் நாடு போகணும். அங்கேயும் சாப்பிட வச்சாப்ல, வண்டி தள்ளினாப்ல. ஒரு குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பையன் இறந்துட்டான். 15 லேடிஸ்க்கு மேல சேஃப் சைடில் மாட்டிக்கிச்சு. இழுத்து பார்த்தா வரணுமே, லாரியே அவ்வளவு வெயிட்டு இழுக்க முடியல. இவர் என்ன விட்டு ஓட்டார் டிரைவரு. அவரு பிறகு நான் வாங்கணும். அங்க போற வரையிலும் 5 லிட்டரு கேன் எடுத்துன்னு ஒருத்தன் வந்தான். அதையும் வாங்கியாச்சு. டம்ளர் இல்ல, கையிலே ஊத்தி சாப்பிட்டோம். நான் ஊத்துறது நான் சாப்பிடும், அவர் ஊத்துறது நான் சாப்பிடும், நான் ஊத்துறது அவர் சாப்பிடும். வெடிக்குது பறக்குது நிலவு மேல நடக்குது, வெடிக்குது பறக்குது உதயம் மேல நடக்குது, ஒலியில் மழையில் அணையுது, நனைஞ்சு நனைஞ்சு மடியுது, மடிந்த நினைவு மலருது, அந்த ஒலியும் புவியில் படருது. பொதுவா வந்து நிறைய பேர் வந்து இந்த லாரி டிரைவர்கள்லாம் குடிச்சு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. எனக்குமே தோணும், ஏன் இந்த லாரி டிரைவர்லாம் நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து பதில் தெரியாத நிறைய கேள்விகளுக்கு வந்து நம்ம பாஸ்கரனா பேச 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 வந்து பதில் தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. கம்பல்சரி நைட்டு பகல் ஒரு கம்பெல்லாம் அங்கே லைன் போகும் சார். ரொம்ப கை சட்டை சொல்றது ரொம்ப வலி எடுத்து ஒரு பெக்காவது போட்டாதான் ஓட்டுவானே, இல்லைன்னா ஓட்ட மாட்டேன். இதுதான் உண்மை. கண்டிப்பா வண்டியில எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். பஸ் டிரைவர் எல்லாம் வந்து டூர் வண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கூட ஓட்டு வாப்பல, ஆனா வந்து சாப்பிட மாட்டான். சாப்பிடுவான், ரெஸ்ட்ல தான் சாப்பிடுவான். இப்படி போட்டுட்டு ஓட்டும் போது உங்களுக்கு எது மாதிரிலாம் எப்படி இருக்கும்? என்னன்னு தோட்டத்துல ஒரு கையில ஸ்டேரிங், ஒரு கையில பீர் பாட்டில் பிடிச்சுனே நானே ஓட்டியிருக்கேன். திருப்பூர் டு மெட்ராஸ் ஒரு பாடிச்சேரியில் ஒரு அது அங்கே ஆயிடுவேன். ஒரு கையில சாப்பிட்டுனே ஒரு கையில ஓட்டினா வருவேன், ஓட்டியிருக்கேன். ஏன்னா நார்மல் தீவான போதையில தித்திக்கிற பாதையில நித்திரைக்கு நேரம் இல்ல, எப்பொழுதும் ஏக்கம் இல்ல, பனை மரம் கிளைக்குமா கனவுகள் நடக்குமா, பனை மரம் கிளைக்குமா கனவுகள் நடக்குமா. டிரைவர் அடிப்படையில் தான் மெரிட் பண்ணேன். பண்ணிட்டு ஒய்ஃபு திருப்பூர்ல சம்பாரிச்சு காசு கொடுத்து வச்சுருந்தேன். சரக்கு காசு பத்தல.
வச்சிருந்தா ஒரு 200-300 மேல இருந்துக்கும். எல்லாம் ஃப்ரெண்டுங்க கூட சாப்பிட்டா காலி ஆயிடுச்சு. ஒரு 100 ரூபாயில 200 ரூபாய் எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்டாங்க. அடிச்சிட்டேன். இருக்கிறது வாபஸ் சொல்றேன். அடிச்சிட்டேன். தூக்கி அப்படியே போட்டேன். ஆளவே 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் முழுகாம இருக்காங்க. தூக்கி போட்டேன். எங்க அக்கா உரம்பரையா வந்துருந்துச்சு கூட பிறந்தாக்கா. 100 தானே கேக்குறேன், எடுத்து போடாது. போயிட்டு வரக்குள்ள அவங்க வீட்டுக்கு மாலை கழுத்தோட வாழ வந்த புல்ல பால வனத்தோரம் பாத கண்டதென்ன சீரும் புயலும் இங்க சின்னது சின்னதுதான் புல்ல பாலும் மனசெல்லாம் வெம்புதுதான் சீரும் புயலும் இங்க சின்னது சின்னதுதான் புல்ல பாலும் மனசெல்லாம் வெம்புதுதான் சின்னது சின்னதுதான் புல்ல வெம்புதுதான் சின்னது சின்னதுதான் புல்ல வெம்புதுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல மனிதர்களுமே வந்து அன்பால் சூழப்பட்டவங்க. அப்படிதான் நம்ம பாஸ்கரன் ஆகும். அவரு என்கிட்ட பேச பேச அவருடைய ஒவ்வொரு சொல்லிலுமே வந்து அன்பு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய கண் பார்வை, அவர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பேசும்போதும், அப்புறம் வந்து அந்த ஊரை எனக்கு சுத்தி காமிச்சது, இப்படி பாஸ்கர் அண்ணாவுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து அன்பு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற பாஸ்கர் அண்ணாவில வந்து அவரே அவர் பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம பாஸ்கர் அண்ணா கிட்ட எனக்கு இருந்த கவலை எல்லாமே வந்து என்னன்னா, அவரை பத்தி அவர் கவலை இல்லாம இருக்கிறதா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அதே ஊர்ல ஒரு அக்கா வந்து அவங்களுடைய கணவனே இழந்திருக்காங்க, அவங்க பொண்ணும் அவங்களுடைய கணவனை இழந்திருக்காங்க. அதே வீட்டுல அவங்க மாமாவும் எப்பயுமே குடிச்சிட்டு இருக்காரு. உங்க பேர் நானு ஏமணி. என்ன மணி? ஏமணி ஆண்டிப்பூண்டூர். ஏமணி. என்ன பண்றீங்க? இப்படி சொல்றீங்க, கேள்வி பதில் சொல்லுவேன். அதான் எனக்கு தெரியும். என்ன பண்றீங்க? அதான் எம்ஜிஆர் உழைக்கும் பயிருங்கள உண்மையும் ஆளுங்க பயிருங்கள. ஆண்டிப்பூர் சொந்த ஊரு. இங்க வந்துறீங்க? ஆண்டிப்பூர் சொந்த ஊரு. இங்க வந்துக்கிறீங்க இந்த ஊரு? இது தங்கச்சி கொடுத்துக்கிறேன். இது பாரு தங்கச்சி புள்ள. தங்கச்சி என்ன பண்றாங்க? தங்கச்சி ஏரி வேலை, சொந்த வேலையில ஏரி வேலைக்கு போறாங்க. சரிங்க, காசே எடுக்க. இல்லண்ணே, நீங்க இங்க வந்தா இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருப்பீங்க? எப்பவுமே எப்ப வந்தாலும் வருஷக்கான கேளு. இந்த ஜனத்தை வருஷக்கான இருப்பேன். இந்த அத்தனை ஜனத்தை வருஷக்கான இருப்பேன். ஆனா இப்பதான் பேசுவேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நல்லா தானே பேசுறீங்க. அதான் அருமைதான் பேசுவேன். அருமைதான் பேசுவேன். சாரையும் குடிச்சா சாந்தி பேசுவேன். இப்ப சாராயம் குடிச்சிருக்கீங்க? பாடல குடிச்சா நிம்மதி பேசுவேன். எதுவுமே குடிக்கல என்ன பண்ணுவீங்க? அதான் அதுக்கு மேல நிமிந்து அந்த சூரிய அக்கற சூரிய நைட்டு சந்திர பகல சொன்ன அது வந்து கும்பிடுவேன். சாந்தையா இருந்தா அவரை கும்பிடுவேன், நைட்டுண்டா அவரு சங்கண்ட கும்பிடுவேன். வேட்டி கேட்டுங்க. மானம் குறவில்லாத மானம் மட்டும். கண்டிப்பா இதுதானே மானம். அதுதான் கட்டுங்க. இந்த உலகத்திலேயே வந்து மொத்தம் 64 கதைகள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு திரைப்படத்துறையில சொல்லுவாங்க. இந்த மதுபான கதைகள்ல நம்ம சந்திச்ச எல்லா மனிதர்கள்ட்டையும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கதை தான் இருந்திருக்கு. அப்படிதான் நம்ம பாஸ்கரன் ஆகிட்டையும் ஒரே ஒரு கதை தான் இருக்கு. உரம்பரையெல்லாம் வச்சு கூட்டு பார்த்தேன். நான் வரல. இங்க வந்து வேணா இருக்கும் 1/2 ஏக்கரை எங்க அம்மா குடுக்குறாங்க, அப்பா குடுக்குறேன்றாரு. இந்த வீடு கட்டுங்க, இங்கே இருக்கேன் அப்படின்னாங்க. நான் இங்க உங்க வீட்டுல நான் இல்லை, என் வீடு இருக்கு, எங்க அம்மா வைக்கிறாங்க, அவளை பாத்துக்க நான் போய் சபாஷுக்கு போறேன் அப்படிதான் சொல்லி பார்த்தேன். வரல. இப்ப என் குழந்தை 6வது படிக்குது. கூட்டு பார்த்து நான் வேற மேரேஜும் பார்த்தேன்.
சரி, குடிக்காத நேரத்துல மனைவி கூட இல்லையே, நம்ம பையன் கூட இல்லையேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வெளியே போறவங்க கூட ஏக்கா, சின்னவனாகட்டும் பெரியவனாகட்டும் ஏக்கா, தங்கச்சி, குட்டி குழந்தைகள் பார்த்தாக்கா என் குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அது மாதிரி 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டு பிறந்ததுல இருந்தே என்ன அறிமுகம் இல்லை. அது வளர்ந்தே ஆயிப்போச்சு. படிக்க 6th தெரிய மாட்டேங்குது. கொடுத்துட்டு டீச்சர் நீங்களே கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொடுத்துருவோம் கையில செலவுக்கு. அவங்க மாட்டு கொடுக்கட்டும் இல்லை அது செலவு பண்ணி கொடுத்துட்டு குறுக்க வழியில நுழைஞ்சி பஸ் ஏறி ஊருக்கு வந்தேன். யாரும் இல்ல காட்டுல தூரம் இல்ல ஆட்டுல உன்னையே தேடி தேடி பாதம் நோகுவேன். தொப்புள் கொடி பந்தமே கப்பலுக்குள் ஏங்குதே, போதையே பெத்த புள்ள ஆகி போகுதே, என்ன மூக செய்யுதே. உங்க பொண்ணு வந்து நீங்க குடுக்கறத வாங்கல, உங்களை சரியா தெரியல, நான் தான் அப்பானே தெரியாது. உங்களுக்கு அப்ப எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அப்போ இப்பவே பேசும்போது துக்கமா தாங்க. அதுதான் வெளியே போற குழந்தைகளுக்கெல்லாம் கூட பணம் கொடுத்து கொஞ்சம் இப்படி உங்களை விட்டு உங்க மனைவி பசங்க எல்லாம் தள்ளி இருக்கிறதால இந்த இழப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன தோணல சார். சரக்கு சாப்பிட்டேன்னு அவரு தூக்கிடுறோம். இப்ப எங்க கிளாஸ்மேட் தான் அவரு 20 rupees கொடுத்தாரு. போன போய் சாப்பிட்டுருவேன், அது அப்படி போய் படுத்துருவேன். நிறைய சம்பாதிக்கிறேன், இந்த வயசுல சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் போது ஒருத்தட்டு நம்ம பணம் கேட்கறமே குடிக்கிறதுக்காக அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்க மனசு வருத்தமா இல்லையா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சார்? மற்றவங்களால நான் அனாவசியம். இன்னும் ஒண்ணு கிளாஸ்மேட் ஆகணும், இல்ல கெஸ்ட் ஆகணும், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கு. மற்றவங்க கிட்ட டக்குன்னு கை நீட்ட மாட்டேன். ஏன் சம்பாதனை பார்த்து இல்ல நாளைக்கு செஞ்சிடறேன், பணம் கொடுக்குறேன், முன் அட்வான்ஸ். இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது வருதுங்களா, யாருன்னா ஒண்ணு வாங்கிடு சரிங்களா. சாப்பிட்டாருதான் ரகமே அது வேற மாதிரி தனி மாற்றம், டபுள் ஆள் ஆயிரும். நாங்க பாட்டுங்க ரோடெல்லாம் நாங்களே பேசிட்டு மற்றவங்க கிட்ட பேசல, எங்களுக்கு நாங்களே இப்ப நான் சொந்த அப்பா கூட பிறந்த அப்பாவையும் என் கையால தான் அடிச்சுங்க. ரைட் ஆயிட்டு ஓவர் ஆயிட்டுங்க. காசு கேட்ட அப்பா கொடுக்க மாட்டேன், அடிச்சுட்டு ஒரே ஒரு நிச்சயமா இருந்தா இறப்பேன். தானே புயல் தானே வந்து காணா போச்சு, காணா ஏன் காணா இது தானே சாட்சி, பூகம்பமா போதையில வெடிச்சு போயிருக்க ஜோடி உன்னை பிரிச்சு, ஏகப்பட்ட வேதனைய நிறுத்தி பாட்டுக்குள்ள வந்திருக்க குறைச்சி, தானே புயல் தானே ஒன்னு காணா போச்சு, காணா ஏன் 12 படத்துல ஹீரோ ஷாம் என்ன பண்ணாங்க, பஸ்ல ஏறி போவாரு. அது ஒரு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும். மிஸ் பண்ணதால ஒரு வாழ்க்கை போகும். இப்படிதான் பாஸ்கரன் அவரோட வாழ்க்கையும் இந்த குடிக்கு அடிமையானதால ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு. இன்கேஸ் இதே பாஸ்கரனா குடிக்கு மட்டும் அடிமையாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு அன்பா இருந்திருப்பாரு. தன்னோட அம்மாவை வந்து எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு இருப்பாரு, தன்னோட மனைவியை நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாரு, தன்னோட மகளை நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் இவ்வளவு அன்பா இருக்கிற ஒரு அண்ணன் அவரோட வாழ்க்கையில அவர் என்னென்னலாம் நினைச்சாரோ, எப்படி எல்லாம் ஆகணும்னு நினைச்சாரோ அப்படியான ஒரு வாழ்க்கையை அவர் என்னால வாழ்ந்திருப்பாருல அழகா. டீ ஒன்று
பாஸ்கரன் அவர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலைல எழுந்து வந்தோடனே அந்த கல்லுல யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்க ஊர்ல எல்லாருக்கிட்டையும் 10, 20, 30 வாங்கிட்டு குடிக்க போயிடுவாரு. ஆனா அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏரி வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவருக்கு புரியுது. ஆனாலும் போதைக்குள்ள பாஸ்கரனை சிக்கிக்கிட்டதால அதை பத்தி அவர் வந்து மறந்துடுறாரு எல்லாத்தையுமே. அப்படியே இப்படி வந்து ஒரு சிதிலமடைந்த லைஃபுக்குள்ள வந்து பாஸ்கரனா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க குடிக்கிறதுக்கு முன்னால உங்க லைஃப் எப்படி இருந்தது? நல்லா உடம்பு சரியா வச்சிருந்தேன். என்னென்ன பண்ணீங்களா சொல்லுங்க. நல்லா பெரிய சம்பாதிச்சா வீட்டுக்கு கொடுத்துருவேன். நம்ம வாரனா 2 மட்டனும் சிக்கன் மட்டன் எடுத்து போட்டுருவோம் வீட்டுக்கு. நல்லா சம்பாதிப்பேன். நல்லா பாக்கெட்ல பணம் இருக்கும். நல்லா காபி டீ சாப்பிட்டு டியூட்டி கிளீனா பார்ப்பேன். அவ்வளோ இதை சாப்பிட்டா பொழப்பு கட்டுச்சு. இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டு போயிருக்கீங்க? சடானா விட்டுறக்கூடாது, முடியாது சார். ஒரு புல்லு சாப்பிடுறது ஆப்புல இருந்து குவார்டர்ல இருந்து 90 இருந்து 65 தான் டெவலப் பண்ணிடலாம். அதையாவது முயற்சி பண்ணீங்களா எப்பயாவது நீங்க? இல்ல, இதுக்கு மேல ஸ்டெப் ஏன்னா முயற்சி பண்ணல. இந்த வாழ்க்கை வந்து ஒரு தாயக்கட்டை மாதிரி. தாயம் உள்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, விடவே மாட்டோம், வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த குடிப்பழக்கம்னு ஒண்ணு நமக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை வந்து அப்படியே டோட்டலா காலி பண்ணிடும். அப்படி நான் பாக்குற ஒரு ஊர் தான் இந்த மாடப்பள்ளி. யாரும் டீசென்டான பாயிண்ட் ஒரு டீ தூள் கிடையாது. முதல்ல கடையில வேலைக்கு ஒரு மரம் வெட்ட போறோம்னாக்க வாழு கத்தி கொடாலி எடுத்துறோம். 200 ரூபாய் முதல்ல கொடுன்றோம். 10 பாயிண்ட் 5000. இங்கே ஆளுக்கு ஒன்று போட்டுருவோம், அங்கே வேலை மேலே ஒன்று போட்டுருவோம். வேலை செய்யணும். இப்போ 4 மணிக்கு வந்தால் தான் மறுபடியும் வேலையை மரம் தொடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான் கச்சி கொடாலி எல்லாம் போட்டு அட்வான்ஸ் 100 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வாங்கினாங்க. அந்த மாதிரி பார்த்து தான் பேரு என்னப்பா? முருகன். முருகன் அதான் நேலப்பாலத்துக்கு போன மாதிரினா அப்பா அம்மா கிட்ட நேலப்பாலத்து ஒரு மாங்காய் பாலம் நேலப்பாலத்துக்கு போன முருகன். அதான் நேலப்பாலம். அந்த முருகன் நான் தான். ஓ ஆனா கிடைக்கலையே. எங்க மகனால் தான் முருகனை பாக்குறேன். ஆனா இங்க பாக்கணும் முருகன் தெய்வத்தை மனுஷர் பாக்கணும். நீதான் தலைவரே தெய்வம். அது உன் வாயில தான் அசனு வாயில வச்சிட்டோம். நான் பில்லேடு வாங்கினவா உங்கள்கிட்ட எடுங்க. இதெல்லாம் எடுங்க. பில்லேடு வாங்க. வாங்க பில்லேடு 3 அப்படியா? இது எடுங்க. பில்லேடு முறுக்கு இந்த சிகரெட் பிடிச்சி இந்த பீடி பிடிச்சிங்களே காமிங்க. நீ சாப்பிட மாட்டேங்க. அதுக்கும் டைம் இருக்குதுங்க. எதுக்குன்னு பட்டாசுல இதுவும் டைம் உள்ள போற வரைக்கும் போனதான் உள்ள இழுக்க முடியும். நல்லா பேசணும் தலைவரா நானு. இரு பார்த்து இரு. நம்ம மாடப்பள்ளி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சமீப காலத்துல வந்து 164 பேர் இறந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்ல கிடைக்கிற மதுவை குடிச்சு இறந்திருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து இளம் வயதிலே வந்து தன்னுடைய கணவனை இழந்து அப்படியே தவிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஊரை பார்க்கும்போது இது இன்னொரு கோட்டை குப்பமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனா இப்படி நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறதால இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு. நான் குடிச்சதுனால சொத்து கொஞ்சம் போச்சு, வாய்ப்பு போச்சு, குழந்தை குடிச்சதான் வாய்ப்பு. எல்லாம் குடும்பமும் சென்னாபனம் ஆச்சு. சந்தோஷமும் இல்லை. என்ன சாப்பிடும்போது வந்து திருப்தி. எவனா சாப்பிடும், கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. அது கூட உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். எந்திரிச்சா குளிச்சா ரோடுக்கு வந்தியா, வேலையை பார்த்தியா, மறுபடியும் குடிச்சிட்டு ஊர்ல பார்த்தியா. பாய்மரம் சாயும் போது படகினில் செல்வதாறு, உயிர்வதம் வாழும் போது என் சோகம் சொல்வதாறு. ஏங்காதோ தாலாட்டு பாடலே, நீ இன்றி ஏதிங்கு பாரலே, தனியாவே ஏன் வாழ்நாளும் போகுதே. யாருமில்ல காட்டுல தூரமில்ல ஆத்துல, உன்னையே தேடி தேடி பாதம் நோகுலே. ஒரே
பாடலை கேட்டு